குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் என்று 3/2/2026 செவ்வாய்க்கிழமை தை மாதம் 20ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:36. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:37 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:29 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:30 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 3:37 வரை கௌலவம், பின்பு மாலை 3:18 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:29 வரை சித்தயோகம், பின்பு காலை 6:35 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:29 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ வாராகி தேவி வழிபாடு நல்ல பலன்களை அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வழக்கு தொடர்பான பணிகளை பார்ப்பதற்கு ஏற்ற நாள். தானியம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். விரத செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள். ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:03 முதல் 12:43 வரை மேஷ லக்னம். 12:44 முதல் 2:37 வரை ரிஷப லக்னம். 2:38 முதல் 4:43 வரை மிதுன லக்னம். மாலை 4:44 முதல் 6:55 வரை கடக லக்னம். மாலை 6:56 முதல் இரவு 9 மணி வரை சிம்ம லக்னம். 9:01 முதல் 11 வரை கன்னி லக்னம். இரவு 11:01 முதல் காலை 1 மணி வரை துலாம் லக்னம். 1:01 முதல் 3:06 வரை விருச்சக லக்னம். காலை 3:07 முதல் 5:17 வரை தனுசு லக்னம். 5:22 முதல் 7:26 வரை மகர லக்னம். காலை 7:27 முதல் 9:20 வரை கும்ப லக்னம். 9:21 முதல் 11:02 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான கோச்சாரத்தின்படி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது.
ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று 27 முறை தமிழ் மந்திரத்தையும் சொல்லலாம். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை குரு பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சந்திர பகவானுடைய நகர்வு இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவானோட ஸ்ரீ கேத்து பகவான் சஞ்சாரம் செய்ய போற. மற்றவர்களோட உங்களுக்கு இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் குறைய போகுதுங்க. எல்லோருடைய ஆதரவு கிடைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்கு உண்டான பாவகம் பற்றி தான் எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எல்லோருடைய நல்ல ஆதரவும் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மேல இருக்கக்கூடிய கெட்ட பெயர்கள், வீண் வம்பு வழக்குகள் அகலுங்க. தெரியாம பேசி இருந்தா கூட அவங்களே உணருவாங்க. உங்களுடைய நல்ல குணம் பத்தி தெரிஞ்சிக்காம இருக்கிறவங்க உங்களுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அனுசரிச்சும் போவாங்க. ஃபேமிலியில இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உருவாகுங்க. வேலைக்காக வெளியூர்களுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். எந்த வேலைகளை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற புரிதல் இருக்காது. தம்பதிகளுக்குள்ள நல்ல நெருக்கமும் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். பண வரவுக்குண்டான விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உழைப்புக்கும் பின்னால் பல நன்மைகள் அடங்கி இருக்கு. ஆக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொன்னது மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராது என்றாக உங்களுடைய கடமைகளை மிகச் சரியாக செய்தாலே நடப்பவை நன்மைகள் யாவும் நடக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நாள். எதையுமே திருப்திகரமாக செய்வீர்கள். தன பிராப்தி அதிகரிக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்புல ஒரு தெம்பு, தைரியம் இருக்கும். அதே நேரத்துல எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு டிலே ஆகலாங்க. பேரண்ட் மற்றும் உங்களுடைய ட்ரெயினர் கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறது நல்லது. ஆக மேஷராசி என்பர்கள் விளையாட்டுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மனதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை தாய் தந்தையர் இடத்துல முதல்ல வெளிப்படுத்தணும். அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தமான துறைகள்ல முதன்மை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதரவுகள் அதிகரிக்கும். கொடுக்கல்ல வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தண்ணீரா மாதிரி இருக்குங்க. ஆனால் வரவேண்டிய நன்மைகள் உங்களுக்கு காலம் கடந்த பிறகுதான் கிடைக்கும். தாமதங்கள் கூட உண்டாக்கிவிடும். எதிலும் கவனமும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு ஓரளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். வியாபாரம் நடக்கும். தொழில் நடக்கும். கூடுதலான வருமானத்திற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்குங்க. ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு
மன கவலைகள் தீரும், மன சங்கடங்கள் அகலங்க, எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எடுத்த காரியத்தை திருப்தியா முடிச்சு வெற்றியும் பெறுவீங்க. வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பு உண்டு. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படலாங்க. தாமதங்கள் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படலாம். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது கோச்சாரத்தின் படி செவ்வாய்க்கிழமை தினங்க, தை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விசேஷம். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு பொதுவா உகந்தது. இருந்தாலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடுக்கு மிக மிக உகந்த நாள். கடன் தீர்வதற்கு தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமை தினத்தில் விரதங்கள் அனுஷ்டிப்பது நல்லது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய இந்த மந்திரத்தை சொல்லலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபடுங்கள். 21 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி அல்லது கோவிலுக்கு சென்று அங்கும் விளக்கேற்றி வீட்டில் பானகம் வைத்து வழிபடுவது விசேஷத்தை கொடுக்கும். சீக்கிரமாக கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு பேருதவியாக இருக்கும் இந்த வழிபாடு. தனம் சம்பந்தமாக, அதாவது பண ரீதியாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பேச்சுக்கள்னால ஆதாயம் ஏற்படும். நல்ல புகழும் கிடைக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்புல நல்ல ஒரு தைரியம் இருக்கும். படிக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப அழகா டைம் டேபிள் போட்டு கொண்டாடுவீங்க. சோர்வோ அசதிங்கிறது இருக்காது. உடம்பு வலி, தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றாது. உங்களுடைய எண்ண போக்குல குண நலன்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படலாம். வீட்டுல இருக்கிறவங்க பத்தின சிந்தனைகள் மேம்படும். மற்றவங்களை பத்தின எண்ணங்களும் இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுகளுக்காக சில நேரம் காத்திருப்பீர்கள். ஒரு சிலர் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலாம், ஒரு சிலர் தவிர்க்கலாம். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். சூரிய பகவான் வழிபாடு தினம்தோறும் நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது மகர ராசியை குறிக்கக்கூடியது. அதில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் என 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குங்க. மிகச்சரியா 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் சுகஸ்தானத்துல கேத்து பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. எதிர்பாராத வகையில வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாக்பாட் அடிக்கும். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களை புரிந்து செய்வீங்க. லாபத்திற்குண்டான அனுகூலம் உண்டு. ₹1 முதலீடு செய்தாலும் அதில் உங்களுக்கு 2 ரூபாயாக பலன் வரும். உழைப்பை அதிகப்படுத்துவீங்க. நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து செய்யறதுனால எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுது. வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வேலையிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடும். மனதில் நிம்மதி நிறையும். அனுகூலம் நிறைந்த நாள். எதிர்பாராத வகையில வெளியிடங்களுக்கு, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நபர்களின் ஆதரவு கிடைக்கும். வீட்டுல குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் நிம்மதியை தரும். சந்தோஷத்தோடு காணப்படுவீங்க. உற்றார் உறவினர்களுடைய பேச்சுக்கள் மனோதிடத்தையும் தைரியத்தையும் கொடுக்குங்க. உற்சாகமான ஒரு நிலைப்பாடு இந்த நாள் உண்டு. சுக போகம் வாழ்வுகள் உண்டாகும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டோ, இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சுட்டோ நீங்க இருந்தீங்கன்னா அந்த நிலைமை கொஞ்சம் மாறத்துக்கான சூழ்நிலைகள் பிறக்கும். எண்ணத்துல படிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கும். உங்களுடைய குணநலன்கள்ல சில மாற்றங்கள் வரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க பத்தின எண்ணங்கள் அடிக்கடி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அப்பப்ப நினைச்சிட்டே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கான ஒரு தீர்மானங்கள் நிறைவேறுங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் திருப்திகரமாக நடக்க போகுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. பணம் முதலீடு செஞ்சிருந்த அதனுடைய நிலைகள் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் பிறக்குங்க. சொத்துக்களை வாங்கறதுக்கான முழு முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். தந்தை வழியில் வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குங்க. அந்தஸ்து கௌரவத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். சமூக சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்துல மற்றவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். போட்டியை சமாளிப்பீர்கள். முன்னேற்றத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். தைரியம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு ஆர்வமின்மையாக இருக்கக்கூடும்.
மிருகசரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான். இந்த ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தருங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குறதுக்கு நீங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, அதாவது மாத்திரை மருந்துகளை நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா அதை சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்தலாம். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். இந்த நாள் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். Have a nice day and wonderful day. Be happy. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் கோச்சாரத்தின் படி பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் கொஞ்சம் மறைகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க. 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் டிராவல் ஆக போறார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்துல கேத்து பகவான் இருக்கிறார். தற்பெருமையான பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் நபரோட சேரும் பொழுது சில நேரம் ஆர்கியூமெண்ட் வரலாம். உடன் பிறந்தவங்களோட சின்ன சின்ன வகையில கருத்து வேறுபாடு வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவுதான் பேச தெரிஞ்சா கூட இந்த நாள் தேவையில்லாம சிக்கல்கள்ல, பிரச்சனைகள்ல மாட்டிக்குவீங்க. உங்களை பத்தின எண்ணங்கள் யாருக்கும் வெளிப்படுத்தாதீங்க. ரகசியமாக இருக்கிறது நல்லது. யாரிடத்திலுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அந்த விஷயங்களை அமைதியாக வச்சுக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த முறை எந்த விஷயங்களும் தெரியாம கூட போக வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடைய கண்படும்படியாக நடக்க வேண்டாம் மிதுன ராசி அன்பர்கள். பிறரை எந்த விதங்களிலும் மனதை புண்படும்படியாக பேசுவதோ குறை கூறுவதோ இருக்கக்கூடாது. நண்பர்களுக்கு மத்தியில ஆதரவாக இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை உருவாக்கிக்கோங்க. தடைப்பட்ட வேலைகளை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. முடியாத வேலை, கிடப்புல இருந்த காரியத்தை கூட முன்னாடி எடுத்து செஞ்சு காட்டுவீங்க. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குங்க. பிறருடைய கருத்துக்கு மதிப்பளித்து நடக்கணும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். கவலைகள் மறையும் நாள். பய உணர்வுகள் திரும். கடன் பற்றிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர போறீங்க. திறமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வருவீங்க. நாலேஜ் நல்ல கெயின் பண்ணுவீங்க. கேம்ஸ்லயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி ஃபர்ஸ்டா வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான நாலேஜ் நிறைய இருக்கும். டீச்சர்ஸ் கிட்டையும் சரி, உங்களுடைய காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ப்ரொஃபசர்ஸ் கிட்டையுமே சரி நல்ல பேர் எடுப்பீங்க. நல்ல நேம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக சில முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். வேலைக்காக சில முயற்சிகள் செய்வீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க பாதியிலேயே விடுபடுறதுக்கான சூழ்நிலைகளும் சில நேரம் இருக்கு. காரணம், உங்களுடைய பேச்சு சில நேரம் மற்றவர்களை காயப்படுத்தலாம். ஆக 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி கேது பகவானோட சேர்றதுனால வார்த்தைகளை சுருக்கிக்கிறது நல்லது. அது மாதிரி மௌனமா இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது. தடுமாற்றங்கள் வரலாம். முயற்சிகளுக்கு அவ்வளவாக பலன் இருக்காதுங்க. ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. நட்புகள் கிட்ட பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், ஒதுக்கவும் வேண்டாம். எல்லாரையுமே அனுசரிச்சு போற மாதிரி சூழ்நிலைகளை வகுத்துக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகள்ல கவனம் வேணும். பேங்க்ல பணம் கட்டுறதா இருந்தாலும் சலான் ஃபில் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா சலான் ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி மொபைல் ஆக்சஸ்ல ஜிபே பே பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா மணி டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், யாருக்கு உரிய நபருக்கு தான் அனுப்புறீங்களாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேற யாராவது அக்கௌண்ட்ல போய் அந்த பணம் டெபாசிட் ஆயிடுங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிதுன ராசி அன்பர்கள் ஹெல்த்லயும் சரி, வெல்த்லயும் சரி, பணம் சார்ந்த விஷயங்களையும் சரி, ஆரோக்கியத்திற்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையில செஞ்சா நல்லது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரையில செய்யறது ரொம்ப நல்லது. நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையுங்க. மனதுல நிம்மதி பிறக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை சரியா திடமா முடிப்பீங்க.
திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரகசியங்கள்ல கவனம் இருக்கணும். யார்கிட்ட எதை ஷேர் பண்றோம், எதை பண்ண போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே தீர்மானிக்கணும். தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது. தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு சில முயற்சிகள் நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சாதுரியம் தேவை. குருமார்கள் பெரியவர்களுடைய வாக்குக்கு பணிந்து நடப்பது நல்லது. இந்த நாள் கோச்சாரத்தின் படி ஓரளவிற்கு மத்தியமமான பலன்கள் இருக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தை செவ்வாய்க்கிழமைங்க முருகப்பெருமான பொதுவா வழிபடுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் தை மாதத்துல வரக்கூடிய இந்த செவ்வாய் என்பது மிக மிக விசேஷமானது. இந்த நாள் ஔவையார் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவை முழுக்க முழுக்க பெண்கள் செய்யக்கூடிய வழிபாடுங்க. அதே மாதிரி நாகதேவர்கள் நாக சுப்பிரமணிய சுவாமிய வழிபடலாம். அரச மரத்தடிக்கு பூஜை செய்யலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடு செய்யறது அனுகூலத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். கடன் நிவர்த்தியாக்கும். ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். ஆகவே கடகராசி அன்பர்கள், சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு டிராவல் பண்ண போறாரு. 2ஆம் வீட்டுல கேத்து பகவான் இருக்கிறதுனால எப்பொழுதும் மன அமைதியோட இருங்க. குழப்பங்கள் வேண்டாம். சிந்திக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, வருமானம் பற்றியதாகவே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில மாறுபட்ட தன்மையாக இருக்குங்க. பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும். கடகராசி அன்பர்களுக்கு சாப்பிடுற விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிலேயே டிராவல் ஆகிறார். தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கும். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்கள்ல சில மாற்றங்கள் வெளிப்படும். எப்பொழுதும் போல ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, மாறிக்கிட்டே இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை மாத்துவீங்க. வண்டியில போகும்பொழுது வரும்பொழுது டிராவல் டைம்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். செய்யற பிசினஸ்ல நிறைய ஆட்களை மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரலாங்க. புது ஆட்களை நியமிப்பீங்க. அவங்கள ரொம்ப டேலண்டா வெல் பர்சனா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதும், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆதரவா இருப்பாங்களா, நல்ல வேலை தெரிஞ்சவங்களா, அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கா அப்படிங்கிறத நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க. டிராவல் டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. உங்களுக்கு சப்போர்ட்டா ஹெல்ப் பண்றவங்க அப்படின்றவங்கள பத்தின தெரிஞ்ச விஷயங்களை நீங்க அறியறது நல்லது. கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கணும். எச்சரிக்கை இருக்கணும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில மாறுபட்ட அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் மாணவ மாணவிகள் படிப்புல கோட்டை விடக்கூடாது. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் வெளியிடங்களுக்கு போய் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் மற்றும் மசாலா சம்பந்தமான பொருட்களை தொடக்கூடாது. ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சிந்தனைகள்ல கூட குழப்பங்கள் இருக்கக்கூடாது. மனதளவுல நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஆக நீங்க நினைக்கிறதையும் செய்யறதும் வேற மாதிரி இருக்கும். வெளியே ஒரு இடத்துக்கு போவீங்க, ஆனா செய்யறது என்னமோ வேற வேலைக்காக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹெல்த் வெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி கிடையே அனுகூலம் என்பது இருக்கணுங்க. மனதுல நிம்மதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய மெடிடேஷன், யோகா, வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே முக்கியமா அவசியமா பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். விளையாடும் பொழுது கவனமாக கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம இன்ஜுரிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை ரொம்ப ஸ்பெஷலா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் இருக்குங்க. பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தேன் மாதிரி இருக்கும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் வெளிப்படலாம். புதிய புதிய எண்ண தொடர்புகள் உண்டாக்கும். ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். புதிய விஷயங்கள்ல நாட்டம் உண்டாக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட்.
சிம்மராசி என்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது தை செவ்வாய்க்கிழமைங்க, முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அதே நேரத்துல கேத்து பகவான் உங்களுக்கு ராசியிலும் இருக்கிறார், விரயத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன ஓட்டங்கள், உங்களுக்கு தேவையற்ற மாறுபட்ட தன்மை இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுல ரொம்ப குறியா இருப்பீங்க. சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் அதிகம் நடக்கும். உடன் பிறந்தவங்க ஆதரவாக இருக்கக்கூடும். சமூக விஷயங்கள்ல சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கூட அது அவங்களுக்கு தேவைதானா அப்படிங்கறது தெரிஞ்சு செய்யணும். உன்னுடைய கடமைக்காக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. பிறருடைய குணத்தை அறிந்து செயல்படுவது நல்லது. தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் ஈடேறுங்க. தெய்வ கடாட்சம் சித்திக்கும். மாலை நேரத்துல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்மதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம் யகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடு செய்யுங்க. தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் உண்டாக்கும். ருணரோக சத்ரு தோஷம் நிவர்த்தியாக்கும். உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தியாக்குங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தெய்வ வழிபாடு நல்லது. இழுபறியாக இருக்கக்கூடிய பணவரவு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். இந்த நாள் சில யோகமான நல்ல பலன்களை பெற போறீங்க. நவகிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால பிசினஸ் நடக்கும். புதியவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகலாங்க. ஒப்பந்தங்கள் இருக்கும். கையெழுத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலம் உண்டாக்கும். நண்பர்கள் நட்புகள் வட்டாரங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது கடந்த நாட்கள்ல உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் கசப்புகள் அகலம். உடன் இருப்பவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்புல நல்ல ஒரு ஆப்டிடியூட் இருக்கும். மெமரி பவர் அதிகமா இருக்கும். ஞாபகமா இருப்பீங்க. மறதி அப்படிங்கிற பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. சவால்களை கூட சந்திக்கக்கூடிய மனோதிடம் உங்களுக்கு உண்டு. பெரியவர்களிடத்துல நல்ல மதிப்பு மரியாதையோட நடப்பீங்க. மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தேவையான அளவுக்கு சப்போர்ட் அதிகமாகுங்க. வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு உங்களை பயணம் ரிப்பீட் வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு உங்களுடைய பயணம் அனுகூலமாக இருக்கும். பொருளாதாரத்திற்கு உண்டான வழிவகை உண்டு. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக்கி பண கஷ்டங்கள் குறைந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கைக்கு பணம் கிடைக்கும். மனதில் நிம்மதியும் நிறைவும் சந்தோஷம் உண்டாக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் கைகூடி வரும். சுபகாரிய சம்பந்தமான விசேஷங்கள் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமை மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பல அனுகூலங்கள் உண்டு. முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பலதரப்பட்ட எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். பல நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ கடாட்சம் சித்திக்கும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டிராவல் கைகூடி வருங்க. வெளியூர்களுக்கு பயணப்படுவீங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதுரியமாக சிந்திப்பீங்க. மிக திறமைகள் வெளிப்படும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் சிம்மராசி அன்பர்களே. வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது தை செவ்வாய்க்கிழமை தினத்துல முருகப்பெருமானையும் வழிபடுங்க. அதே நேரத்துல கடன் நிவர்த்தி ஆகிறதுக்குங்க. கடன் இல்லாம வாழணும். பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அடமானத்துல இருந்து மீட்கணும். அதே மாதிரி யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க கிட்ட நீங்க பணத்தை கொடுக்கணும். வண்டி வாகனங்களால வீட்டு கடன் இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமையில கன்னிராசி அன்பர்கள் பரிகாரமாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷங்க. ருண விமோக்ஷனம் நடக்கும். அதாவது ருணம்னா கடன்.
இந்த கடன்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இந்த தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவரை சரணாகதி அடைஞ்சிடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். சூரிய பகவான் கண்ட பனி போல, பனி சூரியன் கிட்ட நிக்காது, அந்த மாதிரி உங்களுடைய கடனும் நிக்காது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜுவாலா எப்படி என்றால் நெருப்பு, ஃபயர். ஆக அந்த ஜுவாலையில கடன் அனைத்துமே நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு ஐதீகம் இருக்கு. இதை கன்னிராசி அன்பர்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்கிறதுனால. புதனுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. தச அவதாரங்கள் இருக்கக்கூடிய சுவாமியை நீங்க தாராளமா வழிபடலாம். இந்த நாள் பார்க்கும்பொழுது கோச்சாரத்தின் படி லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறார், விரயத்துல கேத்து பகவான். தொழில அதிக லாபத்தை மீட்கிறதுக்காக, ஈட்டுவதற்காக, பெறுவதற்காக நிறைய முயற்சிகள் நடக்கும். நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. முயற்சிகள் ஈடேறும் நாளுங்க. கை கொடுக்கும், அபிவிருத்தி உண்டாகும், தன லாபங்கள் கிடைக்கும். பரந்தன்மையான செயல்கள் மூலம் செல்வாக்குகள் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீங்க. பிசினஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கும். புரிதல்கள் உண்டாகும். சமூக அந்தஸ்து கிடைக்கும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மருத்துவம், டாக்டர் படிக்கக்கூடியவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அற்புதமான நாள். கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. எல்லோருடைய பாராட்டும் ஆதரவு கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள் எல்லாமே அபிவிருத்தி, வளர்ச்சி அடையக்கூடிய பாதையில தான் இருக்கு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ பத்மநாபா, ஸ்ரீ பத்மநாபா, ஸ்ரீ பத்மநாபான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க உறங்கச் செல்வது நல்லது. அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்ட பிறகு நீங்கள் தூங்கினால் நல்ல உறக்கம் வரும். தேவையற்ற எண்ணங்கள், இடர்பாடுகள் உங்களை தொந்தரவு செய்யாது. கெட்ட கனவுகள் வராது. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம். கன்னிராசி அன்பர்கள் ஆரோக்கியம் நல்ல விதமா இருக்குங்க. ஹெல்த், வெல்த் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அலுவலக ஆபீஸ்ல நடக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். புது புது விஷயங்களை ஆராய்ச்சி செய்வீங்க. புது நபர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மன தெளிவுகள் பிறக்கும். தைரியமா இருப்பீங்க. குடும்ப தேவைகள் நிறைவேறுங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விடுபட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீங்க. பல நன்மைகள் பிறக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், அனுகூலம் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துறது நல்லது. ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். இந்த நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். Have a nice day and wonderful day. Be happy. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி இன்றைய நாளுக்கான பலன்கள். ராசின்னு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சார். லாபத்துல கேத்து பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்துல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, வருமானம் கிடைக்க, அபிவிருத்தி உண்டாக்க விநாயக பெருமான தினம்தோறும் நீங்க பூஜை செஞ்சு வர்றது நல்லது. அதை ஒரு வழக்கமா செஞ்சுக்கோங்க. அப்படி செய்தால் உங்களுடைய லாபத்துல இருக்கக்கூடிய இடர்கள் தீரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும், வருமானம் உண்டாக்கும், தன தானிய சம்பத்துகள் கிடைக்குங்க. இறை சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆராய்ச்சிக்குண்டான சிந்தனைகள் மனதில் மேம்படும். கௌரவமாக சில வேலைகளில் ஈடுபாடு உண்டாக்கும். தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுடனே இருக்கிறது என்பதை நம்புங்கள். கோவில்களில் உழவார திருப்பணிகள், கும்பாபிஷேக திருப்பணிகள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக நடக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களை பத்தின புரிதல்கள் இருக்கும். நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அட்வொகேட் துறைக்காக படிக்கக்கூடியவங்களுக்கு, லாயரா ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி, பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் சரி, சில புரிதல்கள் இருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களின் குணத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. யார் எப்படிப்பட்டவங்க என்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருக்குங்க. தேவையில்லாத குழப்பங்கள் எதுவுமே இருக்காது. செய்யக்கூடிய வியாபாரத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க.
வருமானத்தை அதிகப்படுத்துறதுல கவனம் செலுத்துவீங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த திறமைகளும் வெளிப்பட போகுதுங்க. முயற்சிக்குண்டான வருமானம் கிடைக்கும், தைரியம் அதிகரிக்கும், தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். தொடர்ந்து 21 செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபடலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை தினத்துல காலை நேரம் 8 முதல் 9 மணிக்குள்ளாக்க சுக்கிர பகவானுக்கு உண்டான ஓரையில அந்த மங்களகரமான நேரத்துல வீட்டிற்கு கல் உப்பு வாங்கி வைப்பது நல்லது. அது மட்டுமல்லங்க, மங்களகரமான வாரம். கோவில்கள், அம்மன் கோவிலுக்கு மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக கொடுக்கலாம். மருத்துவ துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி செவிலியர்கள், நர்சுகளாக பணிபுரிபவர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும். அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வேலையில் நல்ல உயர்வு, வருமானம் கிடைக்கும். வியாபாரம் களை கட்டும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். பொருள் விற்பனை மேலோங்கும். விற்கப்படாத பொருட்களை விற்பீர்கள். முதலீடுகள் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டுல சுபகாரியத்திற்காக பொன் பொருள் ஆபரணங்கள், தங்க நகை சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். புத்தாடை வாங்குவது. உறவுகள் இடத்துல அன்பாக இருப்பீங்க. மற்றவர்களுடைய நல் ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. பெரும்பாலும் சுப நிறைந்த நாள் தான். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை, வேறுபாடு என்பது இருக்காது. சில வெளி இடங்களுக்கு செல்லக்கூடும். வேலை வியாபாரத்திற்காக, பொருள் விற்பனைக்காக அங்கும் இங்குமாக பயணித்துக் கொண்டே இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களை எதையும் நேர்மையாக சந்திக்கக்கூடியவங்க நீங்க. பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒருவருடைய கருத்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தொடங்க லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சீனியர் சிட்டிசனுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்குங்க. கடல் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வியாபாரம் களை கட்டும். மாணவ மாணவிகளுக்கு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். தெய்வ கடாட்சம் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். புதிய புதிய விஷயங்களில் ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும். வளர்ச்சி நிறைந்த நாள். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். உங்களுடைய செயல்களில் சில பழக்க வழக்கங்கள் மாறலாம். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி இந்த நாள் எப்படி இருக்கும்? செயல்கள்ல ஒரு விதமான மந்தத்தன்மைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ல கேத்து பகவான் இருக்கிறது. கடன் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. கடன் வாங்கினவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம சில நேரம் தவிப்புக்குள்ளாவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். பணம் அதிகமாக செலவாகும். வருமானத்தை ஈட்டுவது என்பது ஒரு குறிக்கோளாக இருக்கும். செயல்கள்ல ஒரு விதமான மந்தத்தன்மை இருக்கும். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலுமே சுறுசுறுப்பு இருக்காதுங்க. தேவையில்லாத எண்ணங்கள், மன ஓட்டங்கள் அங்கும் இங்குமாக இருந்துகிட்டே இருக்கும். வியாபார வேலைகள் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். காம்படிஷன் நிறைய இருக்கும். புரிதல் என்பது இருக்காது. மற்றவங்களை சமாளிக்கிறதே உங்களுக்கு வேலையா இருக்கும். எவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சு இருந்தாலும், படிச்சு இருந்தாலும், பல அனுபவங்கள் இருந்தாலும் இந்த நாள் ஒரு சவால், டாஸ்க்னே சொல்லலாம். எல்லாரையுமே சமாளிச்சு மீண்டு வர்றது அப்படிங்கறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். வியாபார விஷயத்திலையும் போராட்டம் இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிகள்ல கூட சில தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக எதை செய்தாலுமே நிதானமா சிந்தித்து செய்யுங்க. அடுத்தவங்களுடைய விஷயங்கள்ல தலையிடாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய குடும்ப சுமையே பெரிதாக இருக்கும். அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தான் இடத்தை தேடிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் அதை இறக்கி வைக்க முடியாது. கடைசி வரையில ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க மூலம் எதிர்பார்க்கக்கூடிய சில ஆதாயங்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். யாரிடத்துல நீங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டா அவங்க விலகி போவாங்க. இல்லைனாக்கா ஊர்லயே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு வர வேண்டிய பலன் உங்களுக்கு தாமதமாயிட்டே இருக்குங்க.
உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மனசும் சரி, ஹெல்த்லயும் சரி, உணவு சம்பந்தமான விஷயங்களையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளி இடங்கள்ல போய் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் கலந்த மசாலா உணவுகள், அதிக உப்பு காரம் சார்ந்ததை அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுவீர்கள். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் கோபகுணம் கொண்டவர்கள். ஆக நேரம் காலம் கருதி இந்த உணவுகளை நீங்க சாத்வீகமாக எடுத்துக்கொண்டால் உடலும் மனமும் உணர்வுகளும் அமைதி அடையும். மௌன விரதத்தை கடைப்பிடிக்கலாம். கடன் தீரத்துக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள் பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். உதாசீனமான பேச்சுக்களை தவிர்க்கணும். யாரிடத்துல எதை பேசுறோம் அப்படிங்கிறத உணரணும். குடும்பத்தினுடைய நிலையை நீங்க பாக்குறதுனால யாரையும் நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் சுமை தாங்கிகள். குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கவனிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் வீட்டை நீங்கள் தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவீர்கள். இதனால் உங்களுக்கு மனச்சுமை இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு நிலையில் உங்களுக்கு யாரிடத்திலும் எந்த விதமான தவறான விஷயங்களையோ வார்த்தைகளையோ பிரயோகக்கூடாது. ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்த்து எளிமையாக இருக்க பாருங்க. பணம் நெருக்கடி இருக்கும், பற்றாக்குறை உண்டாக்கும், சேமிப்பிலிருந்து பணம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். வேலையாட்களிடத்துல நிதானமாய் இருக்கணும். ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துக்கு டிராவல் பண்றவங்களுக்கு சில விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்குங்க. நடக்கிறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும். நீங்க நினைப்பது போல எந்த வேலையும் இருக்காது. சில மாற்றத்தோடவே இருக்கும். மாணவர்கள் படிப்புக்கு ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணுங்க. சந்திர பகவான் தான் மனோகாரகன். மனசை நிம்மதிப்படுத்துறவரு, நல்ல புத்தியை கொடுக்கிறவரு, சிந்தனைகளை தெளிவுபடுத்துறவரு. மனசுக்கு நிம்மதியை அதிகம் தரக்கூடிய தெய்வம் என்றால் கிரகங்கள் அது சந்திர பகவான் மட்டும்தான். தாய் நடத்துல எந்த வாக்குவாதமோ வீண் விவாதங்களோ இருக்கக்கூடாது. ஆர்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடாது. விருச்சிக ராசி அன்பர்களை தொழில் ரீதியாக சில பய உணர்வுகள் வரலாம். செய்த முதலீடுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற யோசனையிலேயே உங்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். விசாகத்துல பிறந்தவங்களுக்கு விவேகமாக இருக்கணும். பொறுமை நிதானம் அவசியம். அவசரத்திலேயோ கோபத்திலேயோ எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயகரமான நாள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களை நாடி வரும். கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நிதானம் தேவை. பொறுமையா இருக்கணும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்க இறை வழிபாடு, ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. ருணரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்க மேற்கூறிய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யுங்கள். நல்லது நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களை ஆல் தி பெஸ்ட். தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று கோச்சாரத்தின்படி தை மாதம் செவ்வாய்க்கிழமை தினம்ங்கிறதுனால திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு மிக மிக நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யறார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும், நீங்கள் பிறருக்கு நல்ல ஒரு அட்வைசராக இருப்பீங்க. ஒரு பக்குவமா எடுத்து சொல்லுவீங்க. தெய்வீக குணம் அதிகம் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு. நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வரப்போகுதுங்க. வெளிநாடுகள்ல இருந்து, வெளியூர்கள்ல இருந்து பிடித்த மாதிரி சில பொருள் வரவு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் நாள். வேலை சம்பந்தமாக சில வெளியூர் பயணங்களுக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மிகச்சரியாக 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல அஷ்டமாதிபதி சந்திர பகவானுடைய நகர்வு உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. ஆக உங்களுடைய பிசினஸ் எப்படி செய்யணுங்கிறத ரொம்ப அழகா பிளான் பண்ணி திட்டமிட்டு நடத்துவீங்க. பிள்ளைகளோட வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். மனம் சங்கடங்கள் அகலம். கருத்து வேறுபாடுகள் மறையோங்க. 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் மற்றும் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்துல. சில நேரம் கோப உணர்வுகள் வெளிப்படும். ஆர்கியூமெண்ட் இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். சுமூகமான ஒரு நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கை நிலையை கொண்டு செல்ல வேண்டும் தனுசு ராசி அன்பர்களை.
தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது அமைதியாக இருப்பது நல்லது. மௌனத்தை கடைபிடிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக மௌன விரதங்கள் மிக மிக நல்லது. அது உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் தெளிவுபடுத்தும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாங்க. வீட்டுல இருக்கிறவங்களை பத்தின எண்ணங்கள் இருக்கும். உடன் பிறந்தவங்க ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. ஃபேமிலி சப்போர்ட் நிறைய கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. வேலைக்கு போறவங்களுக்கு ஆபீஸ் அலுவலக காரியங்கள்ல பாஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும். உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, புகழுவாங்க. கீர்த்தி பெருகும் நாள் பெருமைக்குரியதாக இருக்கும். குடும்பத்திலும் சரி வெளியிடங்களிலும் உங்களை பத்தி எல்லோருமே மிகப்பெரிய அளவுல பேசி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதார நிலைகளை ஏற்றம் பிறக்குங்க. அரசாங்க வேலைகள்ல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய லாபாதிபதியோடு சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறது அவ்வளவு உச்சிதமானது அல்ல, அதாவது சிறப்பானது அல்ல. சில நேரம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு கை நழுவி போகலாம். அரசாங்க மற்றும் அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணணும். எல்லோரையும் நம்பி ஏமாறாதீங்க. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரலாம். வீட்டுல பெரியவங்களிடத்துல சில கருத்துக்களை கேட்பீங்க. ஆலோசனைகள் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிக்கக்கூடியவங்களுக்கு காலேஜா இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே டீச்சர்ஸ் ஒபே பண்ணி சில விஷயங்களை கொண்டு போகணும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்குவீங்க. தைரியம் இருக்கும். புத்தி கூர்மை அதிகம் உண்டு. நல்ல ஞானம் பிறக்கும். தனித்துவமாக பல விஷயங்களை செய்து காட்டுவீங்க. அதிசயம் நடக்கும். மனதுல எண்ணத்துல சுகம் நிறைந்ததாக இருக்குங்க. எந்த விஷயத்திலும் கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கோங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குங்க. ஆதரவு பிறக்குங்க. பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்ல நிவர்த்தியாக்கும். கருத்து ஒற்றுமை உண்டாக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். செயல்கள்ல தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்யறது, சக்தி தேவியினுடைய வழிபாடு மிக மிக நல்லது. செயல்கள்ல நிதானம் இருக்கட்டும். அலட்சியம் வேண்டாம். ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்டகரமான வேலைகளை செய்யுங்க. நல்லதே நடக்கட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான ராசி பலன்கள். தை செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ரொம்ப முக்கியங்க. ஔவையார் வழிபாடு செய்யறது, முருகப்பெருமானை வணங்குவது, வீட்டுக்கு தேவையான சமையலுக்குண்டான கல் உப்பு காலை 8 முதல் 9 மணிக்குள்ளாக வாங்கி வைப்பது. இது பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே வேலைக்கு போகக்கூடியவர்கள் செய்யணும். கல் உப்பு பரிகாரம்னே பேர். ஆக தினந்தோறும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து ஸ்நானம் பண்ணுங்க. இதனால உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய வினைகள் குறையும். கண் திருஷ்டிகள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் நீங்குங்க. தேவையற்ற நபர்களுடைய பொறாமைகள், பொச்சரிப்புகள் நீங்கும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். கோச்சாரத்தின்படி இந்த நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிக மிக நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு. காரணம் என்னன்னா, கும்பத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. ராகு பகவானும் இருக்கிறார். கூடுமான வரையில பேசக்கூடிய விஷயங்களை பக்குவப்படுத்திக்கிறது நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு. பெரியவர்களுடைய ஆலோசனைகளால மனசுல மாற்றம் வரும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் பிறக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். நல்ல விஷயங்களை பேசுனீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டுல 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. மிகச்சரியாக 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தானாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யற. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், புதிய மிஷினரிஸ் வாங்கணும்,
தொழில் ரீதியாக இயந்திரங்கள் வாங்கணுன்ற திட்டங்கள் கைகூடி வரும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தகுந்த நேரம் இது. புதிய அனுபவங்களை பெறக்கூடும். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. பேச்சாளர்களுக்கு நல்ல அபிமானம் கிடைக்கும். பகுமானம் வெகுமானம் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்க ரொம்ப அழகா யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணுங்க. லிட்ரேச்சர் சம்பந்தமான துறைகள்ல பணி செய்யறவங்களுக்கு ஆதரவு இருக்கும். நல்ல தமிழ் புலமை வெளிப்படும். தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். உங்களுடைய பேச்சு யாரையும் பாதகம் செய்யாது. தெளிவான நிலைப்பாடுகளிலேயே இருக்கும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள். வெல்லக்கூடிய வார்த்தைகளையே பயன்படுத்துங்கள் மகர ராசி அன்பர்களே. பொதுவாக இறை குணம் கொண்டவர்கள், இறை தெய்வ குணம் கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பீங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். மன கவலைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலம். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. மிகச்சரியாக ராசிக்கு மகர ராசி அன்பர்களே 8ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். எதிலும் மிக கவனம், நிதானமாக இருக்கணும். பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. வியாபார போக்குல ஈடுபாடு இருந்தாலும் நன்மை தீமைகளை உணர்ந்து செய்யணும். யாரை பற்றியும் எந்த விஷயங்களுக்காகவோ அலட்சியம் செய்யாதீங்க. விமர்சனங்கள் செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடக்க வேண்டாம். ஆக மகர ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வருமான வளர்ச்சிக்காக பல முயற்சிகள் நடக்கும். ஆபீஸ்க்கு போறவங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸோட மற்றும் பாஸோட நல்ல பேச்சு முறைகள் நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரும். சில காரியம் தாமதமாகலாம். எந்த ஒரு நபரையும் மனம் புண்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தாய்மை குணம் மிக மிக தேவை. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகவும் அன்பு பண்பு நிறைந்த நாளாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மாணவர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வழிமுறைகளை பத்தி ஆராய்வீங்க. உடன் பிறப்புகள் இடத்துல ஆதரவுகள் ஏற்படும். ஒற்றுமை மிக பலமாக இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பக்கன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். இந்த அமைப்பு படி நீங்க சில நபர்களை நீங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்கணும். பகையா இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் மகர ராசி அன்பர்களே. வேலும் மகிழும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வேலைக்காக தேடி அலைபவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குங்க. உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. எதிலும் விவேகமாக செயல்படுவது நல்லது. புரிதல் என்பது வேண்டும். பொறுமையும் நிதானம்தான் நல்லது. அவசர கதியில் எதையும் செய்து கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களினால் சில அலைச்சல்கள் ஏற்படும். சில மனம் சம்பந்தமான சங்கடங்கள் உருவாகும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். கல்வி சம்பந்தமான துறைகளில் பயணிப்பவர்கள், பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவ்வப்போது ஞாபக சக்தி குறைவு ஏற்படலாம். மனதில் எதுவுமே பதியாது. வீண் எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். அதனை தவிர்க்க தியானம் செய்வது நல்லது. ஆலய வழிபாடு, ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்வது. விநாயக பெருமானை வழிபட்டால் கிரக ரீதியாக தோஷ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. புது நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் பயணிக்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மனது எதற்குமே கட்டுப்படாது. அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். சலனம் நிறைந்த நாளாக அமையும். ஆக கும்பராசி என்பர்கள் இந்த நாள் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் இயலாதவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். நீர்காரகன் தான் சந்திர பகவான். அதே போல உணவு அன்னதானம் செய்யலாம். சந்திர பகவானுக்குண்டான தானியமான பச்சரிசியை பொடி செய்து அம்பிகை கோவிலில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கலாம். வேலை வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். வேலைஸ்தானம் என்பது 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானமாக இருந்தாலும்
வேலைக்குண்டான பாவகம், வெற்றிக்குண்டான பாவகம் 6ஆம் இடம் என்பதால் வேலை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். மனதை அங்கும் இங்குமாக அலைப்பாய விடாதீர்கள். கட்டுக்கோப்பு தேவை. நேர்மறையான எண்ணங்கள் தேவை. நல்ல விதமாக உங்களுடைய செயல்கள் அமைய வேண்டி அம்பாளுக்கு வழிபாடு செய்வது, அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்வித்தல் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. செய்யும் தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். புரிதல் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுங்க. எந்த ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்கிற யோசனையிலேயே உங்களுடைய செயல்கள் இந்த நாள் முழுவதுமே இருக்கும். அம்பிகை அம்பாள் வழிபாடு, ராகுகால பூஜை, துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். கோவிலுக்கு எலுமிச்சை கனிகளை வாங்கி கொடுப்பது நல்லது. அதிலும் பிரத்யேகமாக துர்க்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி, நல்லெண்ணெய் விளக்கேற்றி அல்லது நெய் விளக்கேற்றி வழிபட்டால் ராகு பகவானாலும் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் குறைவதை நீங்கள் உணரலாம். மன எண்ண ஓட்டம் திருப்தியை தருங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். சலனம் இருக்கும். குழப்பம் அதிகமாகும். வேலை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வேறொரு வேலைக்கு போகலாமா என்கிற எண்ணங்கள் கூட மனதில் தோன்றலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். இந்த நாள் இறை வழிபாடு மிக சாலச் சிறந்தது. விநாயக பெருமான் பிரத்யேக வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் அம்பாளுக்கு. அர்ச்சனை செய்யும் பொழுது உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய லக்னம், அந்த பிறந்த லக்னம் தான் உயிர். ஆக அந்த உயிர் லக்னத்தை சொல்லி நீங்கள் பெயரில் அர்ச்சனை செய்வது நல்லது. குறைந்தது கோவிலில் 1.5 மணி நேரமாவது நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுதுதான் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியானது உங்களை காக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அந்த சக்தியானது பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்தவராக இருப்பீர்கள். தெய்வ சக்தி மிகும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி கோச்சாரத்தை அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். மீனராசி அன்பர்கள், குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாவகம், காதல், குல தெய்வம். ஆக குழந்தைகள் வழியில் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். செலவுகள் கூட உண்டாக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். கோச்சாரத்தின்படி கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். தூக்கம் என்பது சரிவர காணப்படாது. தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆக இரவு நேரங்களில் மாதுளம் பழமும் தேனும் கலந்து நீங்கள் ஜூஸ் குடிப்பது மிகவுமே நல்லது. மாதுளம் பழம் என்பது ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உண்டானது. மகாலட்சுமி தாய்க்கு உண்டானது மாதுளம் பழம். ஆகவே சுக்கிர பகவான் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய காரகத்துவம் பெறுவதால் நீங்கள் இரவு நேரங்களில் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்வது இன்னும் உச்சிதம். கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக இடுவது நல்லது. வரவுகள் ஏற்ப செலவுகள் உண்டாக்குங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கேற்றபடி மனமும் பக்குவம் அடையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்கள், உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. நீர்காரகன், உணவுக்கு அதிபதியானவர் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில். ஆக இந்த 2.25 நாட்கள் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை, அறுசுவை உணவுகளை சாப்பிட்டால் நல்லது. சுவைக்காகவோ ருசிக்காகவோ வெளியே சென்று சாப்பிட வேண்டாம். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உயர்வாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 1. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உருவாக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வெளியே செல்பவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களுடைய வேலைகளை கவனிக்க வேண்டும். இடர்பாடுகள், தீங்குகள், தீவினைகள் அகல குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பேசுவது, பணிவோடு இருப்பது நல்லது.
தலைகனம் இருக்கக்கூடாது. ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலங்கள் நீங்க இறை வழிபாடு செய்தல் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவம் பிறக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் ஆக பண செலவுகள் ஏற்படுவதால் பக்குவங்கள் உண்டாகும். எதற்காக எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் அதிகரிக்கும். சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் இருக்கிறார். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீண் விரயங்கள் செய்யாமல் பணத்தை பத்திரப்படுத்துவது, சிக்கனமாக கையாள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் வேலையில் இருப்பவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, கல்வித்துறைகளில் இருப்பவர்கள், வங்கியில் பணிபுரிபவர்கள், புதன் பகவான் வக்கர நிலையில் இருப்பதால், அதிலும் அஷ்டமஸ்தானத்தில் துலாம் வீட்டில் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பரிவர்த்தனையாகி இருக்கிறது. சுக்கிர பகவான் வீட்டில் புதன் பகவானும், புதன் பகவான் வீட்டில் சுக்கிர பகவான், இப்படி பரிவர்த்தனை கிரகங்களாக அமைந்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஆலய வழிபாடு செய்வது, நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுவது, அம்பாள் அம்பிகைக்கு நீங்கள் வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யலாம், மாலை அணிவிக்கலாம், குங்கும அர்ச்சனை செய்வது உங்களுடைய பெயரில் செய்து கொண்டால் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். வேலை வியாபாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு அந்தஸ்திற்கு வருவீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்டகரமான எண் 1. அதிர்ஷ்டகரமான நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் எப்படி மேற்கூறிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை, எண், நிறம் இந்த 3ஐயும் நீங்கள் கடைபிடித்தால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கு ஏற்றபடி இந்த நாளுக்கான வழிபாடு முறைகளை செய்யுங்கள். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.